அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நம்ம பார்க்க இருக்கிறது கவிதை என்ற தலைப்பில் ஒரு 50 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, காட்சிகள் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டவர் பாரதியார். இரண்டாவது வினா, என் கவிதைகள் மின்னல் உடை தாக்கும் என்றவர் பாரதியார். மூன்றாவது, மயிலம் சுப்பிரமணி துதியமுது பாடியவர் பாரதிதாசன். நான்காவது, கவிமணி என்ற பெயரை பரப்பியவர் டி.கே.சி. ஐந்தாவது, காட்டுவாத்து என்ற நூலை எழுதியவர் ந. பிச்சமூர்த்தி. ஆறாவது, இளந்தமிழா என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் பெ. தூரன். ஏழாவது, உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை என கவிதைக்கு விளக்கம் தந்தவர் கவிமணி. எட்டாவது, சிறுவர்களுக்கான கவிதைகள் எழுதி தமிழ்நாடு அரசின் பரிசினை பெற்றவர் பெரியசாமி தோரன். ஒன்பதாவது, பூமியின் புன்னகை என்ற கவிதை நூலை எழுதியவர் ந. பார்த்தசாரதி. பத்தாவது, தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் இந்த கவிதை நூலை எழுதியவர் ந. காமராசன். 11வது, திருவிழாவில் ஒரு தெருப்பாடகன் இந்த கவிதை எழுதியவர் மு. மேத்தா. 12வது, நீரும் நெருப்பும் என்ற நூலை எழுதியவர் சுரதா. 13வது, தமிழில் சுயசரிதை பாடிய கவிஞர் பாரதியார். 14வது, தேசியம் வளர்வதற்கு விடுகதை எழுதியவர் பாரதிதாசன். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் பாரதியார். 16வது, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 17வது, பறம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் பெற்றவர் முடியரசன். 18வது, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்றவர் பாரதியார். 19வது, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்றவர் நாமக்கல் கவிஞர். 20வது, பாரதியார் கூறும் நீலத்திரை கடல் எது? இந்து மகா கடல். 21, கவிமணி குழந்தைகளுக்காக படைத்த நூல் எது? குழந்தை செல்வம். 22வது, நீங்களே சொல்லுங்கள் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன். 23வது, சுத்தானந்த பாரதி பிரபந்த போக்கில் பாடிய நூல் தமிழ் திருப்பாவை. 24வது, புரட்சி கவிஞர் என்று பாரதிதாசனை போற்றியவர் பேரறிஞர் அண்ணா. 25வது, ஹைக்கூ எந்த நாட்டு கவிதை வடிவம்? ஜப்பான். 26வது வினா, வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்ட கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. 27வது, பாரதியாரின் கவிதைகளை தொகுத்து வெளியிட்டவர் பரளி சு. நெல்லையப்பர். 28வது, பாரதிக்கு மகாகவி என்ற பெயர் கொடுத்தவர் பட்டம் கொடுத்தவர் வ. ராமசாமி. 29வது, கவிதை என் கைவாள் என்றவர் கே.சி.எஸ். அருணாச்சலம். 30வது வினா, பாரதிதாசன் பெயரை உரைத்திட பாட்டு பிறக்குமடா என்று புகழ்ந்தவர் வாணிதாசன். 31, மௌனத்தின் சப்தங்கள் என்ற நூலை எழுதியவர் வைரமுத்து. 32, சீலம் பேணும் உள்ளத்தை தெய்வம் தேடி வராதோ என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 33,
தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். 34. புதுக்கவிதையில் கிண்டல் செய்யும் கவிஞர் மீரா. 35. புதுக்கவிதையின் இரட்டையர்கள் என அழைக்கப்படுபவர்கள் நா. பிச்சமூர்த்தி, கூப்பா ராசகோபாலன். 36வது வினா. மௌனத்தின் நாவுகள் என்ற நூலை எழுதியவர் அபி. 37வது. செந்தமிழ் தாய் ஈன்றெடுத்த கீர்த்திமிகு செல்வம் என வாணிதாசன் குறிப்பிடும் கவிஞர் பாரதிதாசன். 38வது. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் என தமிழ் மகளை வாழ்த்தியவர் சுத்தானந்த பாரதி. 39வது. கவிமணி இயற்றிய தனிப்பாடல்கள் கதைப்பாடல்கள் அடங்கிய தொகுப்பின் பெயர் மலரும் மாலையும். 40வது வினா. முட்டைவாசிகள் என்ற நூலை எழுதியவர் அப்துல் ரஹ்மான். 41. நாமக்கல் கவிஞர் தொகுதி நூல் வெளியிட்ட புலவர் தணிகை உலகநாதன். 42வது. புதுக்கவிதை ஒரு பார்வை புதுப்பார்வை என்ற நூலை எழுதியவர் பாலா. 43. சிறுகூடல்பட்டியின் பாடும் பறவை என அழைக்கப்பட்டவர் கண்ணதாசன். 44. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பல நாடு சுற்றல் இன்பம் என்றவர் சுரதா. 45. காடு என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் வாணிதாசன். 46. விருத்தப்பாவிற்கு இலக்கணமாக வாணிதாசன் எழுதிய நூல் எழில் விருத்தம். 47. பறம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு பட்டம் பெற்றவர் முடியரசன். அதை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். 48. மொழி காக்கும் வரம்பு இல்லையேல் எம்மொழியும் அழிந்து போகும் என்றவர் முடியரசன். 49. ஆனந்த களிப்பு என்ற வடிவில் பாடலை பாடியவர் கவிமணி. 50வது வினா. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கு வழிநடை பாடல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். இப்போது நாம் பார்த்த கவிதை சார்ந்து ஒரு 50 வினாக்கள். இந்த 50 வினாக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மார்ச் 1லிருந்து நியமன தேர்வு தமிழ் துறைக்கு மட்டும் புது டெஸ்ட் பேட்ச் தொடங்க இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் இணைந்துக்கலாம். கூடுதல் தகவல் அதில் கிடைக்கும். நன்றி.